அதாவது இப்போது 32லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாலும் கப் ஷேப் பெருசு இருந்தால் டபுள் சைடு வைக்கலாம். கப் ஷேப் வந்து நார்மலாக தான் இருக்குது, அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியாது அப்படின்னா ஒன் சைடில் வந்து நம்ம கட் பண்ணால் போதும். இல்லை டபுள் சைடு அந்த இது வந்து இப்படி ஒன் சைடு செய்யணுன்னாலும் செய்யலாம். இது வந்து கப் ஷேப் சின்னதாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் போதும், பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த டபுள் சைடு வேணும். சைஸஸ் பற்றி ப்ராப்ளம் இல்லை. கப் ஷேப் வந்து ஒரு 36 38 அந்த மாதிரி பெருசாக போகும்போது இந்த மாதிரி வேணும். ஏன்னா சின்னவங்களுக்கு கூட கப் ஷேப் பெருசாக இருக்கலாம். அதாவது 32 சைஸுக்கு கூட 36 வந்து கப் ஷேப் வரலாம். அப்போ கப் ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லாங்காக போடுற ட்ரெஸ்ஸஸுக்கு எல்லாமே இப்போ இது மாதிரி வைப்போம் இல்லையா. இப்போது ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸுக்கு கூட நம்ம வந்து பிரின்சஸ் கட் மாதிரி வைப்போம். அப்போ வந்து இந்த ஒன் சைடு வச்சா போதும். சுடிதாருக்கும் வைக்கலாம், லாங் ப்ளவுஸுக்கும் வைக்கலாம், எல்லாத்துக்குமே வைக்கலாம். அப்போ வந்து இது சும்மா லைட்டாக அந்த இடம் மட்டும் கொண்டு வந்தால் ஸ்ட்ரெயிட் பண்ணால் போதும், ரொம்ப டீப்பாக கொண்டு போக வேண்டாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக வரும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக நம்ம லாங் ப்ளவுஸாக இருந்தாலும் சோலிக்கு போடுற ப்ளவுஸு அந்த க்ராப் டாப்புன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே இந்த ஒன் சைடு போதும். அது கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்குமே மேலே ஷால் போடாதவங்களுக்கு ஒன் சைடு இருந்தால் போதும். சாரீக்கு மட்டும்தான் இது பர்டிகுலராக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா கப் ஷேப் ஓரளவுக்கு கரெக்டாக அந்த உள்ளே வந்து பேடு வச்சு தைச்சாதான் ஒன் சிங்கிள் இதெல்லாம் போட முடியும். அப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் டபுள் சைடு. இல்லை நார்மலாக இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஃப்ளாட்டாக இருக்கவங்களுக்கு அப்படிங்கும்போது அது தேவையில்லை, நார்மலாகவே தைச்சா போதும். அவங்களுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க, எனக்கு நல்லா கப் ஷேப் வந்து எம்போஸ் பண்ணி காட்டணும், இல்லாட்டினா எனக்கு சாரீ போடும்போது ஃப்ளாட்டாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டபுள் சைடு வைக்கலாம். ஏன்னா இந்த ஷேப் வந்து இப்படி, அதாவது நம்ம கப் ஷேப் பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த ஷேப் தான் வரும், ஆனால் கீழே பார்த்திங்கன்னா இப்படி டீப்பாக இப்படி தான் வரும். நம்மளுடைய பாடி ஷேப் வந்து இப்படி தான் வரும். அப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. இங்கே மேலேருந்து ஆம்ஹோல்லேருந்து இந்த இது கொண்டு வந்துட்டு கீழே வந்து அந்த இதை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த பெண்டு இப்படி இப்போ இது வந்து 9.5 வச்சாலும் நீங்கள் கரெக்டாக கப் ஷேப் அவங்களுக்கு இப்படி கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு ஒன் சைடு எடுத்திங்கன்னா போதும். அதாவது இந்த இடம் இருக்குங்களா, இது வந்து இப்படி ரொம்ப ஷார்ப்பாக்கி இப்படி நிறுத்தக்கூடாது, கொஞ்சம் நல்லா இப்படி கீழே வரைக்கும் இப்படி கொண்டு வரும். அதுதான் அதில் மிஸ்டேக். அவங்க கப் ஷேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே கொண்டு வந்திருந்தீங்க, இப்படி கொஞ்சம் இப்படி கீழே இப்படி கொண்டு வந்திருந்தா கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியுது, இந்த இடம் மட்டும் இப்படி கர்வ் வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியுது. அப்படி இல்லாமல் நம்ம இங்கே வந்து 4 இன்ச்சு கேப் கொடுக்குறோம் இல்லைங்களா, இங்கே வந்து இப்போ 9 அப்படின்னா இது மிடில் பாயிண்ட். அப்போ அந்த அளவுக்கு இங்கேயும் வரும்போது கொஞ்சமாவது இப்படி லைட்டாக இப்படி இறக்கி இப்படி கொண்டு வரணும். ஏன்னா இப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து 32 தான் அப்படின்னாலும் பஸ்ட் சைஸ் வந்து ஒரு 36 வருதுன்னா அந்த 36 தான் 1/4 எடுக்கணும் நம்ம. ஏன்னா 32க்கு 36 வந்து பெரிய சைஸு, அதாவது பஸ்ட் சைஸு. அப்போ பஸ்ட் சைஸை வந்து 1/4 எடுத்து அதை வந்து நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா தான் அந்த கப் ஷேப் வந்து அதுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நீங்கள் 32 வந்து செஸ்ட் ரவுண்டு சொல்கிறீங்க, அப்போ கப் ஷேப் பெருசாக இருந்தால் அவங்க மிடில் செஸ்ட் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு 1/4 அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ நம்ம இங்கே வைக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கப் ஷேப் இங்கே சென்டர் வரும், நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா 1 இன்ச்சு மேலே போகும்போது நமக்கு அது ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த ஷேப் கரெக்டாக கொடுக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் செஸ்ட் ரவுண்டு 34 தான் வருது, மிடில் செஸ்ட்டும் 34 தான் வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது ரெண்டும் நீங்கள் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்டு 34 வருது, பஸ்ட் ரவுண்டு 38 வருது அப்படின்னா நீங்கள் 38 தான் வைக்கணும். அது உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து நமக்கு கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கே தெரியும். நார்மலாக ஒருத்தரை பார்க்கும்போதும் கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களை பார்க்கும்போதும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ நீங்கள் மிடில் செஸ்ட் வந்து அவங்க அளவு எடுத்து 1/4 வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் போக தான் அந்த ஒவ்வொரு ப்ளவுஸு தைக்கும்போது அதில் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது புரியும், இவங்களுக்கு இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பிரின்சஸ் கட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தால் நம்ம கிராஸ் பண்ணி எங்கே வேணாலும் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு வரும்போது நம்ம மேக்ஸிமம் சைடு தான் வைக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லை உங்களுக்கு கிராஸ் கட் வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து வேறு ஒரு பேப்பர்லேயோ அல்லது வேறு ஒரு கிளாத்லேயோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து கிராஸாக ஃபோல்டு பண்ணி இதில் வச்சு கட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் போடணும். அப்படி போட்டு இந்த இதை வந்து இப்படி கிராஸ் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா போடலாம். அப்படி இல்லை கிராஸில் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங் வந்து நம்ம ஜாயின் போடணும். அதே ஃப்ரண்ட் ஓப்பன்னா நம்ம கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்போது ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் தானே வருது. இது ஃபோல்டிங் அப்படிங்கும்போது மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போடுற மாதிரி வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சாரீ ஃபோல்டிங்குள்ளெல்லாம் ஒரு ஃபோம் மாதிரி வரும் இல்லைங்களா, அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று காட்டன் மாதிரி ஒரு ஷீட் வரும். அதை கூட நீங்கள் லைனிங்க்கும் அந்த இதுக்கும் வச்சு இடையில வச்சு தைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டடாக தெரியும். இந்த சைட்லலாம் வைக்கும்போது அது ஃபோம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ஒரு பேப்பர் ஒரு இது வரும். அதை வந்து லைனிங்க்கும் மேல் துணிக்கும் இடையில வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், ரொம்ப சுருக்கம்லாம் இல்லாமல் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இது எதில் நாங்கள் ஃபாலோ பண்ணோன்னா இந்த லாங் ஃப்ராக்கெல்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா, அப்போது வந்து நம்ம பிரின்சஸ் கட் போட்டு மேல் டாப்பு கீழே வந்து அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரியெல்லாம் வைக்கும்போது அந்த மேலே இருக்கிற போர்ஷனுக்கு இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். எந்த ஒரு சுருக்கம் அந்த இதெல்லாம் இல்லாமல் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சாரீஸ்குள்ளெல்லாம் வரும், இங்கெல்லாம் தனியாக கூட ரோலில் கிடைக்கும். அங்கே உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில. அது வந்து பிரின்சஸ் கட்டுக்கு அது வச்சு தைச்சோன்னா இந்த சைடு ஷேப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். யாருக்கு அதாவது இந்த டபுள் சைடு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்காக இப்போ புதுசாக நம்ம வந்து இதிலிருந்து அதை மாற்றினது தான். அதனால் அந்த ஒன் சைடு டாட் வந்து எல்லாருக்குமே போடலாம். அது வந்து ஏன்னா இந்த வெட்டுற அளவு மட்டும் நம்ம சைடு கொஞ்சம் இப்படி சேர்த்து கட் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம், இது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சைடில் விடுற கிளாத்து ஒன் சைடு விடுவோம். இதுவே இது ஒன் சைடு இவ்வளோ விடுறதுக்கு பதிலாக தான் நம்ம டூ சைடாக அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு சைடாக விடுறோம். அதனால் நீங்கள் ஒன் சைடு போடலாம், தப்பு இல்லை. இது சொல்கிறீங்களா, இது போதும். அதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப சுருக்கம் வந்துடும், ஏன்னா முன்னாடி ரொம்ப இழுத்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அதனால தான் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். அதுன்ற 2 இன்ச்சு விட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். 2.25 அதுக்கு மேலே வேண்டாம், விடலாம். நீங்கள் பிரின்சஸ் கட் வந்து இப்படி தான் தைக்கணும்னு இல்லை, நீங்கள் இப்படியும் தைக்கலாம் அப்படியும் தைக்கலாம், எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே தைக்கலாம். என்னென்னா ஒரு கப் ஷேப்பு நீங்கள் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், இதுக்கும் அதுக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு. ஒன் சைடு வந்து அதாவது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்தது ஒன் சைடு தான். அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் வந்து அதுலேருந்து வந்தது தான் அந்த டபுள் சைடு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணால் போடலாம், அந்த ஒன் சைடை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுலேயே கூட நீங்கள் யோக் அட்டாச் பண்ணிட்டா கொஞ்சம் உள்ளே சுருண்டு போகாது துணி. இப்போ பிரின்சஸ் கட் நிறைய பேர் போடும்போது சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது உள்ளே வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகுது அப்படிம்பாங்க. அதாவது ஃபிட்டிங்கை டைட்டாக போட்டுட்டா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லூஸ் கீது இருந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே சுருள்ற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சும்மா லைட்டாக ஒரு யோக் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணி அது மேலே வச்சு அட்டாச் பண்ணிடணும். அப்போ வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். இன்னும் இல்லையா நீங்கள் ஃபோல்டு பண்ணுற கிளாத்து வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கொடுத்து ஃபோல்டு பண்ணணும், டபுளாக கொடுத்து கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் போது எல்லாருக்குமே இந்த இடுப்புக்கு கீழே அது ரொம்ப இறக்கம் வந்துச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளம். கரெக்டான இறக்கம் போடும்போது கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும். கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு கொஞ்சம் நேரம் எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது லூஸ் ஆகும், சாப்பிட்டதுக்கப்புறம் டைட் ஆகும். அப்போ வந்து அது ரோலாக அந்த கீழே இருக்க இது வந்து ஃபோல்டிங் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஆகும்போது அது திக்காக வச்சா உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம என்ன கை தூக்கினாலும் பண்ணாலும் அந்த இடம் நீட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா நமக்கு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த இப்படி இந்த ஷேப் மட்டும் இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டோன்னா ஹைட் அதிகமாக இருந்தால் இதை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து இன்னொரு கிளாத் கொடுத்து திருப்பிட்டிங்கன்னா இது ஃபினிஷிங் ஆயிரும். அப்போ இந்த பிசுரை வந்து நம்ம ப்ளவுஸினுடைய கீழே வச்சு இப்படி திருப்புவோம் இல்லைங்களா, அப்போ அப்படியே திருப்பி இது மேலே இப்படி தையல் போட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா திக்காக ஸ்டிஃபாக கீழே நிற்கும்.
அப்போ வந்து உங்களுக்கு போடும்போது இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ திக்காக வேணாலும் டபுள் கிளாத் கூட கொடுத்துக்கலாம். இதை வந்து அடித்து திருப்பிடணும் மேலே, கீழே வந்து அடித்து மேலே ஃபோல்டு பண்ணி மேலே தையல் போட்டுக்கணும். இது சும்மா நீங்கள் பிரின்சஸ் கட் போடும்போது இந்த உயரம் ஒரு 2.5 இருந்தால் போதும். ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ சைடில் 1.5 இன்ச்சு வரும், இங்கே ஒரு 2.5 அல்லது 2 இந்த ஷேப் மட்டும் எப்படி கொடுத்தாலும் ஓகே. கிளாத் வந்து தாராளமாக இருந்தால் தான் அந்த டிசைன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வைக்க முடியும். அதாவது சாரியில் அட்டாச்சாக வர்றதெல்லாம் ரெகுலராக ரவுண்ட் நெக்கு, எல்போ ஸ்லீவ், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் அதில் எதிர்பார்க்க முடியாது நம்மளால். வைக்காமலாம் இருக்கலாம், உங்களுக்கு அது ஸ்கின்னை வந்து ஸ்கின்னில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான். கூலிங்காக தான் இருக்குது, ஒன்றும் போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னா வைக்க வேண்டாம். இந்த ஜரியெல்லாம் வந்துச்சுன்னா குத்தும், அப்போ வந்து லைனிங் இல்லாமல் போட்டால் நல்லா இருக்காது. துணி டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு ஸ்கின்னை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா நீங்கள் லைனிங் இல்லாமல் கூட வச்சுக்கலாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் இங்கே லைனிங் இல்லைன்னா அது போட முடியாது. ஸ்வெட்டிங் ஆகும்போது ஸ்கின் வந்து இதாகும், அப்போ உள்ள காட்டன் லைனிங் வச்சா தான் போட முடியும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நெட் கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைனிங் இல்லாமல் ஸ்கின் தெரிகிற மாதிரி வைப்பாங்க, பாடிக்கு மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க. அதனால் லைனிங் வைக்கிறது வந்து துணியினோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து.